வானொலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: எஸ்.ஏ. மேரி குடும்பத்தினர், சென்னை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், குடும்ப நலனுக்காகவும் மற்றும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் வேண்டி தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் வணக்க நாளில் அவரது அன்பு பிள்ளைகளாய் அவரது அன்பு திருமகன் இயேசுவை பலியாக ஒப்புக்கொடுக்கிற, அவரை சந்திக்க வந்திருக்கிற நாம் ஒன்றிணைந்து ஒப்புக்கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி நம்மையே தயாரிப்போம். குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும், நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைமுத்துக்கள் 13-20 வரை. உங்களில் யாராவது துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாய் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களில் யாராவது நோய்த்திருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவர் பெயரால் அவர்கள் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது அவர் நோயிட்டவர்களை குணமாக்குவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள்.
ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நன்மை போன்ற எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்ப செய்தால், தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன், விரைவாய் எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவிசாய்த்தருளும். தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனாக. பல்லவி. தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10, 13 தொடங்கி 16 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, குழந்தைகள் இறைவனின் கொடைகள். குழந்தைகள் இறைவன் இன்னும் இந்த உலகை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை தாங்கியே இந்த உலகில் பிறக்கின்றன. கணவன் மனைவியாக இருப்போரை பெற்றோராக மாற்றுவது குழந்தைகள். ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை தாயாக மாற்றுவது குழந்தை. சொல்லப்போனால் ஒரு தாயை பெற்றெடுப்பது ஒரு குழந்தை.
எனவே ஒரு தாயை பெற்றெடுப்பது ஒரு குழந்தை என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு இயேசு குழந்தைகளை பற்றி சிலாகித்து பேசுவதை நாம் நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்டோம். இயேசுவிடம் தங்கள் பிள்ளைகளை அவர் தொட வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அழைத்து வருகின்றனர். ஆனால் அவருடைய சீடர்களோ அவர்களுக்கு தரப்படாத அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை அதட்டி நெருங்க விடாமல் செய்கிறார்கள். இதை கண்டதும் இயேசு அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர் சொல்லுகிறார், அவர்களை தடுக்காதீர்கள், குழந்தைகளை தடுக்காதீர்கள், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, அப்படி சொன்ன பிறகு இப்படிப்பட்டவர்களுக்கு இத்தகையோரதே விண்ணரசு, இவர்களுக்குத்தான் விண்ணரசு, இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் விண்ணரசு சொந்தமானது என்று குழந்தைகளை பார்த்து நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கும் இயேசு இன்றைக்கு அருமையான செய்திகளை தருகிறார். குழந்தைகளை இயேசு அதிகமாக நேசிக்கிறார், அன்பு செய்கிறார், அவர்களை தொட விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குழந்தைகளிடம் எது இயேசுவுக்கு பிடித்தது? எதனாலே இயேசு குழந்தைகளை அன்பு செய்கிறார்? குழந்தைகளிடம் இருக்கிற கள்ளம் கபடமற்ற நேர்மையான போலித்தனம் இல்லாத மனது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள் the innocence of children, குழந்தைகளுடைய மாசின்மை. அதுதான் இயேசுவுக்கு மிக பிடித்தமானது. பாவம் இல்லாத, கள்ளம் கபடம் இல்லாத, நேர்மையான, ஒளிவு மறைவு இல்லாத, குற்றங்களை மறந்து போகிற இந்த பண்புகள் தான், குழந்தைகளுடைய பண்புகள் தான் இயேசுவை அதிகமாக ஈர்க்கிறது. குழந்தை ஒன்று இந்த உலகிற்கு வருகிற போது அது ஒரு எழுதப்படாத வெள்ளை தாளாகவே பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், குழந்தைகளை பற்றி, குழந்தைகளுடைய உள்ளத்தை மனதை பற்றி சொல்லுகிற போது தாபுலா ராசா, எழுதப்படாத பலகை, அதிலே என்ன எழுதுவது, எப்படி எழுதுவது, யார் எழுதுவது என்பதை பார்க்கிற போது குழந்தைகள் அவர்களுடைய எழுதப்படாத வெள்ளைத்தாளிலே, எழுதப்படாத அந்த கல்லிலே, வெறுமையான எழுதப்படாத பலகையிலே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நல்ல மனிதர்கள், இவர்கள்தான் அவர்களுடைய உள்ளத்தை கள்ளம் கபடில்லாத, நேர்மையான, இறைவனுக்கு உகந்த உள்ளமாக மாற்றுகிற பொறுப்பு பெற்றோருக்கு, ஆசிரியருக்கு, பெரியவர்களுக்கு உண்டு என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். குழந்தைகளை அருகிலே அழைத்து விண்ணரசு இத்தகையோரதே என்று சொல்லுகிறார். ஒத்தமை நற்செய்திகள் அதிலே இந்த நிகழ்வை பற்றி ஒத்தமை நற்செய்திகள் சொல்லுகின்றன. இக்குழந்தைகளின் முகங்களை வானதூதர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளுடைய முகங்களை வானதூதர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இயேசு குழந்தைகளை அன்பு செய்கிறார். நாமும் கடவுளுடைய குழந்தைகள் என்பதாலே
இயேசு நம்மையும் அன்பு செய்கிறார், நம்மையும் தொட விரும்புகிறார். ஒன்று, நாமும் ஆண்டவரால் தொடப்படுகிறோம், அதனாலே நாம் மகிழ்வடைகிறோம். இரண்டு, இப்படிப்பட்டவர்கள், அதாவது குழந்தைகள் மட்டுமல்ல, ஒரு சமூகத்திலே யாரெல்லாம் நேர்மையான மனதோடு நடக்கிறார்களோ, யாரெல்லாம் கள்ளம் கபடமற்ற உள்ளம் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் போலித்தனம் இல்லாமல் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்ட எளிய மனிதர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள். அவர்கள் வளர்ந்திருந்தாலும் வயதாகி இருந்தாலும் அவர்களெல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் என்றால், நீங்களும் நானும் கடவுளுடைய அன்பு குழந்தைகள். நம்மை நேசிக்கிறார், நம்மை தொட விரும்புகிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். இந்த குழந்தைகளுக்கு மூன்றாவது செய்தியாக இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்வது, இந்த குழந்தைகளுக்கு இடையூறாக இருக்காதீர்கள். குழந்தைகளை என்னிடம் வருவதற்கு தடுக்காதீர்கள். குழந்தைகள் கடவுளுக்கு அருகே வருவதை தடுக்காதீர்கள் என்று பெற்றோர்களுக்கும் பொறுப்பிலே உள்ளவர்களுக்கும் சொல்லுகிறார். பெற்றோருடைய தவறான வாழ்க்கை முறை, பெற்றோருடைய கோபம், பெற்றோருடைய கடுமையான சொற்கள், இவையெல்லாம் குழந்தைகள் இயேசுவை கண்டுகொள்ள, இயேசுவிடம் வர, இயேசுவை கடவுளை அறிந்து கொள்ள தடையாக இருக்கின்றன. ஆக பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் குழந்தைகளும் வளர்வார்கள். எனவே என்னிடம் குழந்தைகளை வரவிடுங்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை, பெற்றோர்களே பெரியோர்களே, உங்களுடைய வாழ்க்கை குழந்தைகளை என்னிடம் வர தடுக்காத வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். கள்ளம் கபடமற்ற நேர்மையான போலித்தனம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய குடும்பங்களிலே உள்ள உறவற்ற சூழல், நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு எதிரான பழக்க வழக்கங்கள், இவையெல்லாம் கடவுளுக்கு அருகே, இயேசுவுக்கு அருகே இந்த குழந்தைகள் வருவதற்கு தடையாக இருக்கின்றன நம்முடைய குடும்ப சூழல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு எப்படி அந்த சீடர்கள் மேல் இயேசு கோபம் கொண்டாரோ, அந்த சீடர்களை கண்டித்தாரோ, அதே போல நாம் நம்முடைய குழந்தைகள் கடவுளை கண்டுகொள்ள தடையான வாழ்க்கை வாழ்ந்தால், நம்முடைய வாழ்க்கை முறை அவர்களை தடுத்தால், நம்மீதும் கோபம் கொள்வார், நம்மையும் கடவுள் இயேசு கண்டிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மையும் இயேசு தொட விரும்புகிறார், நம்மையும் அரவணைத்துக் கொள்ள விரும்புகிறார், நமக்கும் ஆசீர் அளிக்க அவர் காத்திருக்கிறார். நம்மிடம் இருக்கிற கள்ளம் கபடமற்ற தன்மையிலே நாம் வாழ்வதற்கு இன்றைக்கு இந்த திருப்பலியிலே இறைவனிடம் அருள் வேண்டுவோம். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவாய்.
என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
மாதா தொலைக்காட்சி வழியாக பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கிற அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருடைய தாராளமான பண உதவியோடும் ஜெப உதவியோடும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மாதாவின் மகிமைக்கென எழில்மிகு பேராலயத்தை கட்டி எழுப்பி பயன்படுத்தி வருகிறோம். இந்த கவின்மிகு அன்னை மரியாவினுடைய திருத்தல பேராலயம் சிறப்பாக கட்டி முடிக்க உங்கள் அனைவருடைய பண உதவியையும் ஜெப உதவியையும் தந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் எனது இதயமார்ந்த நன்றிகளை கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை, உங்களது குடும்பங்களை, நீங்கள் செய்கிற பணிகளை, தொழில்களை எல்லாம் அன்னை மரியா தனது பாசமிகு பரிந்துரையால் பெற்று தந்து உங்களையும் உங்களது குடும்பத்தையும் அரவணைத்து ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோ. என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலின் நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: எஸ்.ஏ. மேரி குடும்பத்தினர், சென்னை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், குடும்ப நலனுக்காகவும் மற்றும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் வேண்டி